வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் இன் ஸ்டார்லைட் அப்படின்ற ஒரு கொரியன் அனிம் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஸ்பேஸை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ரொமான்ஸ் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். ஜே அண்ட் ஜூ இவங்க ரெண்டு பேருக்குள்ள மலரக்கூடிய அந்த ரொமான்ஸை மையமாக வச்சு தான் கதை நகருது. ஜூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்காங்க. அதாவது எர்த்துலேருந்து மார்ஸுக்கு எப்படியாவது ட்ராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட இருக்காங்க. இவங்களோட அம்மா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. போனவங்க திருப்பி வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் தன்னோட அம்மாவோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காகவே இவங்க பயங்கர தீவிரமாக இருப்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஆல்சோ அவருக்கும் மியூசிஷியன் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தரோட ஆம்பிஷனில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்பேஸுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்க பொழைச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி தான். அதுலயும் பெரும்பாலான பார்ட் வந்து கொஞ்சம் பிரெடிக்டபிளாக தான் போகும். பட் அந்த கடைசியில் ஹீரோயினுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நீட்டாகவே பில்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அனிம் கேரக்டர்ஸை வச்சு எமோஷன்ஸ் பில்ட் பண்ணுறது அப்படின்றதும் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நான் கூட யோசித்தேன் எப்படி அந்த எமோஷன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. பட் உண்மையிலே நல்லாவே ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலேயும் அவங்களுக்குள்ள அந்த காதல் மலரக்கூடிய அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதை ஃபியூச்சரிஸ்டிக்காக, அதாவது 2051 நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அப்போ உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப நீட்டாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். ஒரு பயங்கர குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தில் இந்த காதல் அப்படின்ற போர்ஷனை தாண்டி வேற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் ஒரு சில கதைகளை சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது இவங்களோட பேரண்ட்ஸோட கதைகள், அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்ட மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கும். பட் நெவர்தலெஸ் இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு லிப்லாக் சீன் வருது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.